ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 50 பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல உருமா கூகாவை சேலஞ்ச் பண்ணிருப்பான் இல்லையா, அடுத்து என்னதான் நடக்க போதுங்கிற அளவுக்கு திக்குன்னு இருந்திருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே கிரிப் ஸ்ட்ரென்த்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. கூகா ஜூடோ ஃபைட்டுக்கான ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிப்பான். உருமா அண்ட் கூகாவோட அந்த பார்வையே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். கூகாவோட நரம்பெல்லாம் புடைச்சிருக்கும். வெறும் ஒரு பாயிண்டோட மேட்ச்ல நான் விட மாட்டேன், உனக்கு புரிஞ்சது தானே, நான் உன்னை கொல்ற வரைக்கும் இது தொடரும், தயாரா இருந்து கண்பான். உருமா ஃபைட் பண்ற போஸ்டர்ல நின்னுட்டு வாடாங்கிற மாதிரி கையில சைன் பண்ணுவான். கூகா டக்குன்னு ரொம்ப வேகமா ஓடி வந்து அவனோட ரெண்டு கையால உருமாவை பிடிக்கலான்னு பாப்பான். உருமா கூகாவை தன்னை பிடிக்க விடாம கையெல்லாம் தட்டி விட்டுட்டு அவனோட துணியையும் கையையும் புடிச்சு காலை தட்டி விட்டு தூக்கி வீசலான்னு பாப்பான். இந்த இடத்துல கூகா கொடுக்குற ஸ்ட்ரென்த்ல உருமா என்னடா இழுத்து போட முடியாத மாதிரி இருக்கேன்ட்டு பாப்பான். பார்த்தா இந்த இடத்துல ரெண்டு பேருமே கொஞ்சம் பின் வாங்குவானுங்க. கூகா தாக்க வந்திருப்பான். இந்த இடத்துல உருமாவோட சட்டையை பிடிச்சிருப்பான் கூகா. அவனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்க்கவே கொடூரமா இருக்கும். இந்த இடத்துல வச்சு கூகாவை பத்தின சில டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அது என்னன்னா, கூகா டைச்சி வாழ்நாள்ல ஒரு தோல்வியும் கூட பார்க்காத சாம்பியன். எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் எல்லா டோர்னமெண்ட்லயுமே ஜெயிச்சவன். அவனுக்குன்னு ஸ்பெஷல் மூவ்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா சிம்பிளா அவன் ஒருத்தனை புடிச்சு தூக்கி எறிவான். ஜூடோல இருக்க பல ஜூடோக்காவை ஈஸியா தூக்கி போட்டிருக்கான். அவனோட உடம்புல இருக்க பலு மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே காரணம். குறிப்பா அதுலயும் அவனோட கிரிப் ஸ்ட்ரென்த். இது வெறும் வதந்தி தான், ஆனா அவனோட கிரிப் ஸ்ட்ரென்த் மட்டும் தோராயமா 180 கிலோ இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கூகா உருமாவை புடிச்சு வச்சிருப்பான் இல்லையா, அந்த சீனுக்கே சாப்டர் திரும்ப ஜம்ப் ஆகும். இந்த இடத்துல ஒன்ஸ் கூகா உங்களை புடிச்சிட்டா அவனோட பிடியில இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அப்புறம் நீங்க அவனோட பிடியில மாட்டினா கண்டிப்பா தூக்கி எறியப்படுவீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்கும் போது உருமாவோட சட்டையை ரொம்பவும் கிரிப்பா பிடிச்சிருக்க கூகாவோட கையை கட்டுவாங்க. நரம்பெல்லாம் பயங்கரமா புடைச்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் அந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தை பார்க்கும் போதே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு அந்த கிரிப் ரொம்ப டைட்டா இருக்குன்னு. அப்புறம் ஒன்ஸ் அவங்ககிட்ட மாட்டி தூக்கி எறியப்பட்டானுங்கும் போதே அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. இந்த இடத்துல ஒன்ஸ் நீங்க கூகாவால பிடிக்கப்பட்டுட்டா அதுக்கு அர்த்தம் தோல்வின்னு போட்டிருப்பாங்க. உருமாவால இந்த இடத்துல கூகாவோட கையை அசைக்க கூட முடியாது. கையேடுறான்பா மனசுக்குள்ள அவன் பிடியை விடவே இல்லைன்ட்டு நகத்தை வச்சு புரண்டினாவது அவனோட கிரிப்பை லூஸ் பண்ண வைக்கலான்ட்டு பாப்பான் உருமா. பட் அதுவுமே வேலைக்கு ஆயிருக்காது, கடுப்பாவான். ஒரு கட்டத்துக்கு மேல உருமா அவனோட நகத்தை வச்சு நல்லா அவனோட ஸ்கின்குள்ள பெனட்ரேட் பண்ண முடியுமான்னு பாப்பான். கூகாவோட கையில அவனோட நகம் இறங்குறப்ப உருமாவோட விரல் நகங்கள் உடஞ்சிருக்கும். உருமாவே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி என்னடா அதுன்ட்டு பாப்பான். கூகாவோட எக்ஸ்பிரஷன் ஒரு துளி மாறி இருக்காது. இந்த இடத்துல கூகா உருமாவை தூக்குவான். உருமா ஹெல்ப்லெஸ்ஸா தூக்கப்படுறத உருமாவோட கால் ஃப்ளோரை விட்டு மேல போற மாதிரி காட்டியிருப்பாங்க. கூகா உருமாவை நல்லா மேல தூக்கிட்டு ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிப்பான். இந்த இடத்துல டிரான்சிஷன் அப்படியே பேய் மாதிரி ஆவான். ஃப்ளோர்ல உருமாவை வச்சு அடிக்கும் போதெல்லாம் உருமாக்கு விழுந்த அடியோட இன்டென்ஸ் லெவல் பாக்குற நமக்கே ஃபீல் ஆகும். உருமானால அந்த அழுத்தத்தை தாங்கிக்க முடியாது, ஒரு மாதிரி ரொம்ப திணறுவான். இந்த இடத்துல வச்சு கூகா உருமா மேல ஏறி கொந்துருவான். உருமாக்கு இரும்பல் வரும். கூகா அவன மாதிரி எறும்பி காமிச்சு நக்கல் பண்ணிட்டு கைய ஓங்குவான் பஞ்ச் பண்ற மாதிரி. இந்த இடத்துல நம்ம ஜூடோ முடிஞ்சதுன்ட்டு சிரிப்பான். இந்த இடத்துல வச்சு கூகாவோட ஃபேஸ பார்க்கும் போது ஐயோ சாமி என்னடா இது எக்ஸ்பிரஷன்ங்கிற மாதிரி தானே இருக்கு. எனக்கு ஆகிற ஃபீல் தான் உங்களுக்கு ஆகுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த இடத்துல வச்சு கூகாவோட பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுதான் மரண தண்டனையோட தொடக்கமாங்கிற கேள்வியோட இந்த சாப்டரை தொடரும்னு இதோட முடிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் வீடியோ பாக்குறவங்க லைக் போடலினா தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க. அதுதான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அண்ட் இந்த சாப்டர் பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 51 பார்க்க போறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா கூகா உருமாவை படுக்க போட்டு மேலே ஏறி வந்திருப்பான் இல்லையா. இப்போ நம்ம ஜூடோ முடிஞ்சதுன்ட்டு ஒரு மைக் கிரீப்பியா சிரிச்சுட்டு இப்ப ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்ட்டு உருமாவோட மூஞ்சில குத்த போயிருப்பான். இந்த இடத்துல பஞ்ச் வைக்கவும் ஏதோ உடஞ்சு பொழந்த போல சவுண்ட் வரும். இந்த இடத்துல வச்சு சாப்டர் 51 பேரல் அப்படிங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. கூகா வெறித்தனமா பஞ்ச் வச்சிருப்பான் இல்லையா, பயங்கரமா ஆணு கத்திட்டு திடீர்னு பார்த்தா அவனோட எக்ஸ்பிரஷன் மாறும். இப்பதான் அவன் பஞ்ச் வச்ச இடத்த காட்டுவாங்க. பார்த்தா ஃப்ளோர்ல தான் பஞ்ச் வச்சிருப்பான். எங்கடா அவன்ட்டு கூகா திரும்பி பாப்பான். கூகா திரும்பி பாக்குறப்ப உருமா அவன் துணியில இருக்க அழுக்கெல்லாம் தட்டிட்டு இருப்பான். கூகா எப்படா தப்பிச்சுன்னு கேட்பான். இந்த இடத்துல உருமா அவன் தாத்தா சொன்னதோ யோசிச்சு பார்ப்பான். உருமாவோட தாத்தா, இங்க பாரு ஷுன், நீ மாட்டிக்கிட்டா நீ சுத்திக்கிட்டே இருக்கணும். சுத்திட்டே இருக்கிறது ஒரு வகையான டெக்னிக். அது நீ எப்படிப்பட்ட பிடியில மாட்டி இருந்தாலும் நீ தொடர்ச்சியே சுத்திக்கிட்டே இருக்கிறது மூலமா அந்த ஃபோர்ஸ்ல இருந்து வெளியே வந்துடலான்னு இருப்பாரு. அவரோட விரலை சுத்தி காமிச்சு சாதாரண மக்கள் எல்லாரும் ஒன்ஸ் யார்கிட்டயாவது ஏதாவது பிடியில மாட்டி
மாட்டிக்கிட்டா உடனே அவனை விட்டு தள்ளி போறதுக்கு தான் பாப்பாங்க, இல்லைன்னா தன்னோட பாடி வெயிட்டால பின்னால போவாங்க இழுக்கிற போல. ஆனா அதுக்கு பதிலா நீ சுத்திக்கிட்டே இருக்கணும்னு இருப்பாரு. பிரசன்ட் உருமாவை காட்டுவாங்க, திரும்ப ஃபைட்டிங் போஸ்டர்ல நிப்பான். கூகா சிரிச்சுக்கிட்டு அப்படியா, அப்படின்னா இந்த அளவுக்கு வரக்கு பயிற்சி பண்ணிருக்கியாடான்ட்டு, வாடா வந்து வாங்கிக்கடான்ட்டு கூகா ரொம்ப வேகமா ஓடுவான் உருமா பக்கத்தால. உருமா அவன் பக்கத்தால வரான்ங்கிறத திங்க் பண்றக்குள்ளேயே கூகா உருமாவோட சட்டையை பிடிச்சிருப்பான். அப்படியே மேல தூக்கி கிரவுண்டோட வச்சு அடிக்கலான்னு பாப்பான். உருமா அவனோட உடம்ப கால் மூலமா ஸ்பின் பண்ண வச்சு அப்படியே அந்த பக்கம் ஃப்ளோர்ல வந்து நின்றுப்பான், எதுவுமே ஆகாத போல. கூகா முன்னால கை நீட்டம்படியே உருமாவை ரொம்ப ஷாக்கிங்கா பாப்பான். மனசே இருக்காது கூகாக்கலாம், என்னடாங்கிற மாதிரி முடிப்பான், வேர்க்கும். உருமா இந்த இடத்துல அவனோட ஜூடோ யூனிஃபார்ம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, நீ ஜூடோ கிளப்ல எல்லாத்தையுமே காட்டு மிராண்டித்தனமா அபியூஸ் பண்ணுவியாமா, அப்புறம் நீ பாக்குறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு உன்னோட பலத்தை பத்தி ரொம்ப பெருமை பீத்திப்பியாமே, ஏண்டா இதெல்லாம் உண்மைதானான்ட்டு உருமா ஃபைட் போஸ்ட்ல எந்த ஒரு பயமுமே இல்லாம நிப்பான். கூகாவை இந்த அளவுக்கு யாருமே கேவலப்படுத்தினது கிடையாது இல்லையா, அந்த ஒரு விஷயம் அவனால தாங்கிக்கவே முடியாது. கூகாவோட ஃபேஸ் இந்த இடத்துல பாக்குறதுக்கு ஒரு மிருகம் போல இருக்கும். என்கிட்ட தேவையில்லாத வம்பு வச்சுக்காதேன்ட்டு ரொம்பவுமே ரேஜோட உருமாவை தாக்க வருவான். இந்த இடத்துல கூகா ரொம்ப உருமா கிட்ட வருவான். உருமா அவனோட காலை பின்னால கொண்டு போயிட்டு அது மூலமா உடம்ப வளைப்பான். கரெக்டா கூகா பிடிக்க வந்திருப்பான் இல்லையா, உருமா நல்லா பெண்ட் ஆனதுனால கூகாவோட தாக்குதல்ல இருந்து ஸ்லிப் ஆகி அவன் கையை பிடிச்சிருப்பான். இந்த இடத்துல வச்சு உருமா கூகாவை லிஃப்ட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் டைம் தூக்கி போடலான்னு பார்த்தப்ப ரொம்பவுமே ப்ரூட் ஸ்ட்ரென்த்தால தடுத்திருப்பான் இல்லையா கூகா. ஆனா இந்த இடத்துல நடக்கிற விஷயமே வேற. கூகாவை கிரவுண்டோட வச்சு அடிச்சிருப்பான் உருமா. கூகாவோட முகம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ளோர்ல பட்டிருக்கும். ஃப்ளோர்ல பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது, மூஞ்சி கிரவுண்ட்ல அடிச்சு அப்படியே பல்லெல்லாம் தெரிக்கும். இந்த இடத்துல கூகா வலியில அலறுவான். உருமா, ஏண்டா இது வரைக்கும் யாருமே உன கிரவுண்ட்ல தூக்கி போட்டது இல்ல தானே, அதனாலதான் ப்ராப்பரா உன்னால உன்னை தற்காத்துக்க முடியலன்பான். இந்த இடத்துல வச்சு கூகாவோட ஃபேஸ காட்டுவாங்க. மூஞ்சி பூரா ரத்தம் வடியும், ரொம்பவுமே வலியில துடிச்சு கத்துவான். இந்த இடத்துல கூகா அவனோட ரத்தப்போக்க கம்மி பண்றதுக்கு கையை வச்சு தடுப்பான். மனசுக்குள்ள இப்ப என்ன நடந்துச்சு, என்ன உருமாவை தூக்கி போட்டான், இப்ப நான் என்ன செய்ய, ரத்தப்போக்கு வேற ஜாஸ்தியா இருக்குன்ட்டு ஒரு மாய் முடிப்பான். ஒரு மாய் இன்னும் நிறைய இருக்குடான்பான். கூகா அந்த இடத்துல உருமாவை பாக்குறப்ப கூகாவோட ஃபேஸ்ல எவ்வளவு பயம் தெரியுது பாத்தீங்களா. இதுக்கப்புறம் உருமா இன்னுமே ப்ரூட்டலா போட்டு பொழந்திருப்பான் கூகாவை. கை கால்லாம் திருமணப்படி ரொம்பவுமே ரத்த கலவையா இருப்பான். உருமா உன்னை இப்படி பாக்குறக்கு எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்குன்ட்டு கிளம்புவான். கூகா ஒன்னும் புரியாம ஏங்கிற மாதிரி முடிப்பான். உருமா இந்த இடத்துல ஃப்ளோர் மேல ஒரு பொருள் வைப்பான், ரொம்ப டங்குன்னு சவுண்ட் கேட்கும். இதை வச்சு எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்பான். முழிப்பான் கூகா அந்த இடத்துல ஒரு மாதிரி. உருமாவை பார்த்துட்டு அவன் பக்கத்துல இருக்க பொருளை பார்த்துட்டு என்ன ஒரு பேரலான்ட்டு பார்ப்பான். இப்பதான் அந்த பேரலுக்குள்ள ஏதோ அப்படியே குறைஞ்சுகிட்டு இருக்க மாதிரியான சவுண்ட் கேட்கும், ஒரு மாதிரி ஜாஸ் சவுண்ட் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரியான சவுண்ட். கூகாக்கு இந்த இடத்துல ரொம்பவுமே பீதி ஆயிரும். உள்ள ஏதோ இருக்கும் போலன்ட்டு யோசிச்சு பயப்படுவான். இந்த இடத்துல பேரல்ல இருந்து வர அந்த சத்தம் என்ன, ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சாங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துல இந்த சாப்டரை தொடரும்னு போட்டு முடிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த சாப்டர் பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் வரும்னு உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஜூஜிகா நோ ரோகுனின் மாங்காவோட சாப்டர் 52 பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல கூகா டிஃபீட் ஆயிருப்பான் இல்லையா உருமா கிட்ட, அண்ட் உருமாவுமே போட்டு பொழந்து எடுத்திருப்பான். கூகாவே உருமா கொண்டு வந்த அந்த பேரலை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பான், என்னடா அதுன்னு. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே கார்னிவோரஸ் மேண்டிஸ் ஷ்ரிம்ப்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. ஒரு கொக்கில கயிறு கட்டி இருக்கதை காட்டுவாங்க, அது அப்படியே லைட்டா மூவ் ஆகும். கூகா மூஞ்சி பூரா காயத்தோட என்ன இங்க என்னாச்சுன்னு கேட்பான். இப்பதான் கொஞ்சம் கான்சியஸ்னஸ்க்கு வந்து நான் கட்டி போடப்பட்டிருக்கானு யோசிப்பான். பார்த்தா உருமா ரிமோட் மூலமா ஆப்ரேட் பண்ணுவான். கூகாவை கட்டி போட்டு தொங்க விட்டு வச்சிருக்கான் இல்லையா, மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குற போல சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பான். உருமா அந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணிட்டு பார்க்க போனா வந்துட்டு போலேன்பான். கூகாவை அந்த மெக்கானிசம் இழுத்துட்டு போறப்ப கூகா அடைச்ச என்னால ஒரு துளி கூட என்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண முடியலையேன்னு யோசிப்பான். இந்த இடத்துல வச்சு ஒரு மாய் பயங்கரமா சவுண்ட் கேட்கும். பார்த்தா அந்த சவுண்ட் பேரல்ல இருந்து வந்துட்டு இருக்கும். கூகா இதுக்குள்ள என்ன போட போறானான்னு யோசிப்பான். இப்பதான் அந்த பேரல் ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதை பாப்பான். கூடவே ஒரு மாய் சவுண்ட் வந்துட்டே இருக்கு இல்லையா, என்னடா சவுண்ட் இதுன்னு பாப்பான். கரெக்டா அவனை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்கும் போது கூகா அடைச்ச உள்ள என்னடா இருக்குன்னு பாப்பான். இன்னும் கொஞ்சம் கிட்ட போறப்பதான் தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்பான். பார்த்தா ஏகப்பட்ட இறால்கள் இருக்கும். அதெல்லாம் என்ன இறால்களான்ட்டு பாப்பான். இப்பதான் இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்த்துட்டு அதெல்லாம் என்ன, அதுகளை பார்க்க இறால் போலவும் இல்லை என்பான். இந்த இடத்துல தண்ணிக்குள்ள இருக்க அந்த வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் கூகாவோட தசைகளை கடிச்சு திங்க ஆரம்பிக்கும். கூகா வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துவான். ஒருமா அது எல்லாமே மேண்டிஸ் இறால்கள், இதுகளை பாக்ஸஸ் ஆஃப் த சீனும் சொல்லுவாங்க. இதுகளால யாராலையும் உடைக்க முடியாத ஷெல் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதையே உடைச்சு அதுக்குள்ள இருக்கிறத திங்க முடியும். கூடவே கிராப் ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதுகளையும் உடைச்சு அதுக்குள்ள இருக்கிறத திங்க முடியும். அதுகளோட பஞ்சஸ் 80 km/h அடங்கும். இதுகளால ஈஸியாவே மனுஷங்களோட நகங்களையும் விரல்களையும் உடைக்க முடியும்பான். கூகா இந்த இடத்துல வலியில ரொம்பவுமே துடிப்பான். இருந்தாலும் மனசுக்குள்ள பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, இது வலிக்குதுதான், ஆனா இதால எல்லாம் நான் சாக மாட்டேன்னு யோசிப்பான். இடத்துல உருமா லைட்டரை கொண்டு வந்து அந்த பேரல் கடியில பத்த வைப்பான். கூகா அதை நோட் பண்ணிட்டு இவன் என்ன இந்த பேரல் கடியில பத்த வைக்கிறான்ட்டு உருமாவை பார்த்து பயங்கரமா திட்டுவான். உருமா கிட்ட டே என்னடா பண்றேன்னு கேட்பான். உருமா இன்னும் போதுமான ஹீட் வரக்கு டைம் இருக்குன்பான். இந்த இடத்துல கிளம்பிட்டு இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு நான் வெளியே இருக்கேன், நீ தனியா ஜாலியா இருன்ட்டு கிளம்பிருப்பான். கூகா டே எங்கடா போறேன்னு கத்துவான். இந்த இடத்துல உருமா மேலதான் ரொம்ப கடுப்பாவான், பயங்கரமா திட்டுவான். கூகா மனசுக்குள்ள இவன் என்ன கொதிக்க வைக்கலான்னு பாக்குறானான்னு யோசிப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் போறத காட்டுவாங்க. கூகாவால இதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கும். தண்ணியும் சூடாகிறத உணர்வான். தண்ணி நல்லா வாமாயிட்டு வருது, இது இப்படியே தொடர்ந்தா நான் உயிரோடையே வேக வைக்கப்பட்டுருவான்னு யோசிப்பான். இந்த இடத்துல ஒரு மாதிரி கிளாங்க்னு சவுண்ட் கேட்கும். கூகாவே என்னடா இதுன்ட்டு யோசிப்பான். இந்த
இடத்துல என்ன நடக்குது, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வினோதமான ஃபீலிங்கா இருக்கு, இது என்னன்னு யோசிப்பான். இப்பதான் எல்லா இறால்களுமே கூகாவை நோக்கி வரத நோட் பண்ணுவான். என்னடா எல்லா இறால்களும் என்ன நோக்கி வருது, ஐயோ இல்ல அதுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன திங்கிதான்ட்டு கத்துவான். அவன் அந்த ஃபேக்டரிக்குள்ள அலற சவுண்ட் வெளியே உருமா இருக்க இடம் வரைக்கும் கேட்கும். உருமா அந்த மேண்டிஸ் இறால்கள்லாம் மாமிச உண்ணிகள், அது டெம்பரேச்சர் மாற்றத்துக்கு சென்சிட்டிவா தான் இருக்கும். அதனால சூடு ஆக ஆக அதுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கூகாவோட சதையை நோக்கி தான் போகும். அதே போல அவனை சாப்பிட்டு தப்பிக்கலான்னு பாக்குங்கன்பா. கூகா அந்த பேரலுக்குள்ள வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திட்டு இது வலிக்குது இது வலிக்குதுன்பா. அந்த மேண்டிஸ் ஷ்ரிம்ப்ஸ் எல்லாமே சேர்ந்து மொத்தமா தொலை போடுங்க. அப்படியே கூகாவோட ஸ்கின்குள்ள பெனட்ரேட் ஆகி போறது போல இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் டிராயிங்ல பாக்குறப்பவே ரொம்ப கொடூரமா இருக்கும். கூகா எனக்குள்ள போகாதீங்கன்ட்டு வழியில பயங்கரமா கத்துவான். இந்த சீன்ல கூகாவோட உடம்புக்குள்ள அந்த மேண்டிஸ் ஷ்ரிம்ப் எல்லாமே எப்படி தொலை போட்டுட்டு போகுதுன்னு காட்டுவாங்க. பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கும். கூடவே கூகா அளவுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஆளை பார்க்க முடியாது. அவன் உடம்புக்குள்ளேயே தொலை போட்டுட்டு போகுதுன்னா இந்த மேண்டிஸ் ஷ்ரிம்ப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அண்ட் இந்த மேண்டிஸ் இறால்களை பத்தி யாருக்காவது தெரியும்னா அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த இடத்துல வச்சு இறால்கள் கூகாவை சாப்பிடுது. இதுதான் ஜட்ஜ்மெண்ட்கான முடிவுன்னு இந்த சாப்டரை தொடரும்னு போட்டு இந்த இடத்துல முடிக்கிறாங்க. வீடியோவை இப்ப வரைக்கும் பார்த்துட்டு லைக் போடாம இருந்தா லைக் போட்டுருங்க. அண்ட் இது போக நம்மளோட மத்த சேனல்ஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சாப்டர் பத்தினா உங்களோட தாட்ஸை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரியான கண்டென்ட் பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இருந்தா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பார்த்தா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். சாப்பிட்டு நிம்மதியா போய் தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.